தமிழ்நாட்டில் பழமையான பள்ளிவாசல் கேரளாவில் உள்ள செராமான் ஜும்மா மஸ்ஜித் 1929 இந்தியாவின் மிக பழமையான பள்ளிவாசல். தமிழ்நாட்டிலும் பல நூற்றாண்டுகளாக பழமையான மசூதிகள் உள்ளன. முஸ்லிம் மன்னர்கள் மற்றும் தமிழகம் மதுரை சுல்தானகம், அர்கோட் நவாப்கள் ஆகியோர் தமிழ்நாட்டின் அரசியல், கலாச்சார வரலாற்றில் பங்கு கொண்டுள்ளனர். தமிழ் முஸ்லிம் இலக்கிய முஸ்லிம் கவிஞர்கள் சீரா பதிகம், பத்ரிபாயன், சுல்தான் பாட்ஷா கதைகள் போன்ற நூல்களை தமிழில் எழுதியுள்ளனர். உணவு கலாச்சாரம் பிரியாணி, ஹலீம், சாம்பார் இடையே வரும் சில சிறப்பு உணவுகளை தமிழ் முஸ்லிம்கள் தனித்துவமாக அறிமுகப்படுத்தினர். சென்னை பிரியாணி உலக புகழ் பெற்றது. வர்த்தகம் தமிழக முஸ்லிம்கள், முக்குவார்கள், லெப்பாய்கள், மரக்காயர்கள் கடலோர வர்த்தகத்தில் பெரும் பங்காற்றினர். கலை அண்ட் கட்டிட முஸ்லிம் மன்னர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள், தாராக்கள், அரண்மனைகள் இன்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. சமாதானம் அண்ட் சகோதரத்துவம் தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் ஒரே இடத்தில் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகின்றனர். பல ஊர்களில் ஒரே திருவிழாவில் அனைவரும் கலந்து கொள்வது வழக்கம்.